வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடி மற்றும் பிஜி அசிஸ்டண்ட்டுடைய இந்த 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் நீதிமன்ற அவமதிப்பாளருக்கு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பி 2025 புதிய அறிவிப்பில் நிகழ்ந்த சில மாற்றங்கள். ஸோ கடைசி 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேஸ் என்னன்றதை பற்றி உங்களுக்கு சிறிய வீடியோ பதிவாக நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, இப்போதைய நிலவரத்தைப்படி பள்ளி கல்வித்துறையில் பல விதமான மாற்றங்கள் நாளுக்கு நாள் நடந்துட்டு தாங்க வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இப்போ இந்த பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டே தான் வருது. அதில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நடப்பு கல்வியாண்டு முதலே வந்து பார்த்தீங்கன்னா +1 பொதுத் தேர்வு ரத்து. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்டானது. ஸோ கல்வியாண்டில் இனிமேல் வர கல்வியாண்டில் +1 தேர்வுடைய பொது தேர்வு முறை அப்படின்றது ஒன்றும் இல்லவே இல்லை. ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அப்படியே தாங்க. நடுவில் +1க்கெல்லாம் பொது தேர்வு வைக்கணுமா அப்படின்ட்டு எல்லாமே நிறைய பேர் குளறுபடியோடு இருந்தாங்க. இனிமேல் அந்த +1 தேர்வே தேவையே இல்லைன்ற அளவுக்கு பொது தேர்வு இல்லை. ஸோ மக்கள், மாணவிகள் எல்லாமே 10th முடித்த மாணவிகள் எல்லாமே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த நியூஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும். நடப்பு கல்வியாண்டு முதலே +1 பொது தேர்வு முறை ரத்து. நடப்பு கல்வியாண்டு முதலே தமிழ்நாட்டில் +1 பொது தேர்வு அப்படின்ற முறையை ரத்து செஞ்சுருக்காங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு கண்டிப்பாக நடக்கும். 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை தொடரும் என மாநில கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவலை குறிப்பிட்டிருக்கார். 8வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் பாஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 8ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு ஆல் பாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிடி மற்றும் பிஜி அசிஸ்டண்ட்டுடைய 2% அந்த மைனாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த மைனாரிட்டி அப்டேட்டில் நீதிமன்ற அவமதிப்பாக வழக்காக எடுத்திருக்காங்க. மைனாரிட்டி அப்டேட்டில் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்காகவே எடுத்திருக்காங்க. அந்த வழக்குடைய இறுதியான முடிவுகள் எப்போ வரும்? ஸோ இந்த பிஜிக்கு ஆஜரான சார் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றீங்க, ஜட்ஜ்மெண்ட் 1 வீக்காக நான் வெயிட் பண்ணுறேன், ஸோ நம்பர் ஆகுதா பார்க்கலான்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிக்காக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2% கொடுக்கல, 1% தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 2% கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் 1% தான் அங்கே இருக்குது, இன்னொரு பர்சன் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதையும் வந்து ஜட்ஜ்மெண்ட் அது வந்து குறிப்பிட்டார். ஸோ இதை எல்லாமே ப்ளேம் பண்ணி தாங்க சொல்லிகிட்ருக்காங்க. இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுற மாதிரி சொன்னார். அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரசு வழக்கறிஞரும் மாண்புமிகு அதாவது கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் நடைபெற்றது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் இந்த சண்டையே போனது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயந்தான் இது. ஸோ அப்பீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டிருக்காங்க. ஸோ சும்மாவே இவங்க சொல்கிற காலத்தையெல்லாம் கடத்துகிற மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நீதிமன்ற அவமதிப்பாளருக்காக கருதியிருக்காங்க. இந்த விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபுக்கு உண்டான தீர்வை கொடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. இதுதான் வழக்கறிஞர் இந்த தகவல் தாங்க நமக்கு சொல்லியிருக்காருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஆய்வக உதவி ஆசிரியர்களுக்கு கணினி பயிற்சி, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பை. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர்களுக்கு பயிற்சி பட்டதாரி கணினி ஆசிரியர் தேவையே கிடையாதுங்க. இனிமேல் அந்த பட்டதாரி கணினி ஆசிரியர்களே நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அதெல்லாம் யூஸ்லெஸ்ஸு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் என்ன தான் நடக்குது, ஆய்வக உதவியாளர் தான் கம்ப்யூட்டர் ஸ்டாஃபா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு.
ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு அந்த மாதிரி மாற்றங்கள் தமிழக அரசு பள்ளியில் நடந்துட்டு தான் இருக்குது. தமிழக அரசு பள்ளியில் கணினி வழி பற்றிய வளங்கள் ஆய்வு உதவியாளருக்கு பயிற்சி அளிப்பதால் கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகும் நிலைமை உருவாகியிருக்கு. பள்ளி மாணவரிடம் கணினி அறிவியல் புரிதலை உண்டாக்கும் வகையில் ஆய்வகங்கள் அமைப்பது, பாடப்புத்தகங்களை வடிவமைப்பது, ஆசிரியர் நிர்வகிகள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த கல்வித் திட்டத்தின் வாயிலாக அதன் செலவில் 40% மத்திய அரசு வழங்குகிறது. நிலையில் தமிழக அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் பாடம் நடத்துவது மற்றும் கணினி சார்ந்த செயல்முறை விளக்கங்களை அளிப்பதற்காக ICT இன்ஸ்ட்ரக்டர் பணியிடங்களை நிரப்பாமல் ஏற்கனவே உள்ள ஆய்வக உதவியாளர் மற்றும் கெஸ்டான் எனும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக கூறப்பட்டதனால் கணினி அறிவியல் படிப்புடன் ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். ஸோ இனிமேல் இந்த கணினி அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகாதா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் விரக்தி அடைச்சிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சுமூகமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உண்டான அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5க்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாங்க. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்குண்டான அப்டேட் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.